வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி தினமும் நம்பெருமாள் கற்பக விருட்சகம், யாழி, கருட, ஹனுமந்த, யானை வாகனங்களில் வீதி உலா எழுந்தருள்கிறார். 7ஆம் நாளான கடந்த 12ஆம் தேதி நம்பெருமாள் திருச்சிவிகை வாகனத்தில் எழுந்தருளி நெல்லளவு கண்டருளினார். 8ஆம் நாளான நேற்று தங்க குதிரை வாகனத்தில் சித்திரை வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். 9ஆம் திருநாளான இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலிலிருந்து சீர்வரிசையாக வந்த கிளிமாலையை அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடாகி அதிகாலை 4 மணிக்கு அலங்கார தேரில் எழுந்தருளினார். காலை 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். 4 முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அறிவித்திருந்தது. திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் வரும் 26ஆம் தேதி முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விழாவிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை கோயில் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து கோயில் ராஜகோபுரம் அருகே பட்டாச்சாரியார் முன்னிலையில் பந்தல் காலிற்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு பந்தல் கால் நடப்பட்டது. மே 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்குகிறது. விழா நாட்களில் தினமும் உற்சவமூர்த்தி பவளவண்ண பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சந்திரபிரபை, சூரியபிரபை, அம்ச வாகனம், சிம்ம வாகனம், கருட சேவை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் 4 மாட வீதிகளில் வீதி உலா வருவார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக ஜூன் 3ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். இன்று நடைபெற்ற பந்தல்கால் நடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. Govinda, 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 Govinda. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரதான திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். சித்திரை திருவிழா 3வது நாளான இன்று கரட்டுப்பட்டி கிராம மக்கள் அக்னி சட்டி எடுத்தும் தேவராட்டம் ஆடி 40 கிலோ எடை உள்ள அலங்கார காவடியை ஆடிப்பாடி 18 கிலோமீட்டர் தூரம் உள்ள வீரபாண்டி கோயிலுக்கு கொண்டு வந்து வேண்டுதல் நிறைவேற்றினர். சிறுவர் முதல் பெரியவர் வரை பல்வேறு வேடமிட்டு பாரம்பரிய முறைப்படி உரிமை மேளம் அடித்து தேவராட்டம் ஆடி பாத யாத்திரையாக வந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை மனமுருக வேண்டினர்.